அண்ணியோட ஃபோனு ஹாலில் சார்ஜருக்காக வச்சுருந்தாங்க. அவங்க ஃபோனு யாரோ ஃபோன் பண்ணியிருக்காங்க. சரி, ஃபோன் எடுத்துன்னு போயிட்டு அன்னிக்கில் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு உள்ளே போனால் அண்ணி நல்லா தூங்கிட்டு இருந்தாங்க. சேலைலாம் விலகி இருந்தது. அண்ணி அண்ணி அப்படின்னதும் கண்ணை திறந்து என்ன பாடினாங்க, யாரோ ஃபோன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. கொடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் வாங்க எழுந்துக்கும்போது அவங்க முந்தானியும் கீழே இறங்க ஆரம்பிச்சது. நான் மொத்தமாக மாம்பழத்தை பார்த்தேன். என்னடா அண்ணனுக்கு நல்ல கிடைச்சது போல இருக்கே, டெய்லி பழம் சாப்பிடுவாருன்னு சொல்லிட்டு அப்படியே கோனை கொடுத்துட்டு மறுபடியும் நான் என் ரூமுக்கு வந்தேன். வந்ததும் அண்ணியோட ஞாபகமே என் மைண்டில் இருந்தது. 5 விரலில் தடியை பிடிச்சி அப்படியே விளையாட ஆரம்பித்தேன். என்ன டிஃபன் பண்ணலான்னு சொல்லிட்டு கேட்க அண்ணி என்னோடய ரூமுக்கு வந்தாங்க. நான் செஞ்சிருக்கிற வேலையை பார்த்து அமைதியாக அவங்க ரூமுக்கே போயிட்டாங்க. கொஞ்ச நேரம் கழித்து டிஃபன்னு பரிமாறும்போது என்னையே பார்த்துட்டு இருந்தாங்க. நீ பார்த்தியான்னு கேட்டாங்க. ஆமான்னு சொன்னேன்.